வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கோல்டு இறங்கியிருக்கு. 14,650ல இருக்கு. 22 கேரட் கோல்டு. நியர்லி ரூ. 400 கிட்ட இறங்கியிருக்கு. இது 50, 100ன்னு இப்படி போயிட்டே இருக்கும். மேலேயும் கீழயும் போயிட்டு இருக்கும். டாலர் ஸ்ட்ரென்தனிங்னாலையும் துபாய் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் வைக்கிறதுனாலையும் கோல்டு ப்ரெஷரில் இருக்குது. கோல்டு மட்டும் ப்ரெஷரில் இல்லை, ஆயில் தவிர எல்லா கமாடிட்டியும் ப்ரெஷரில் இருக்குது. ஆயில் $100 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டரில் கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. கமர்ஷியலில் ப்ரெஷர் அப்படியே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலேயும் கீழேயும் போச்சு. நேற்று கடைசியில் வெறும் இண்டெக்ஸை ஏற்றிட்டு ஸ்டாக்கை விட்டாங்க. முக்கால்வாசி ஸ்டாக் டவுனில் இருந்தது. சில இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸை மட்டும் ஏற்றிருந்தாங்க. இன்றைக்கி காத்தால் ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவில் இருந்த இண்டெக்ஸு இப்போ 160 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றியிருக்காங்க. விப்ரோ 3%, இன்ஃபோசிஸ் 2.4%, ஃபெட்ரல் பேங்க் 1.7%, டிசிஎஸ் 1.5%, டெக் மஹிந்திரா 1.5%, இண்டஸ்இண்ட் பேங்க் 1.3%, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1% இறங்கி இருந்தது. தங்கமில் 1.1, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1% ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வச்சு மார்க்கெட்டை ஏற்றுறாங்க. டெஃபினட்டாக போர் கண்டினியூ ஆகுது. 3 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க போரில். 3 பேருக்கும் ஒரே காமன் கோல் கிடையாது. ஈரானுக்கு தெரியும் அது அமெரிக்கா ஒன்றும் கைட்டிட முடியாதுன்னு. சர்வைவலே பெரிய விக்ட்ரியாக நினச்சி அரேபியா ஃபுல்லாக அந்த மிசைலில் போட்டுட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அமெரிக்காவுக்கு எப்போ ரேம்பில் குதிக்கலாம்னு இருக்குது, ஆனால் ஒன்றும் கிரெடிபிளாக கிடைக்க மாட்டேங்குது. சரி, இந்த 2வது கொமேனியும் போட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவனை ரஷ்யா கூட்டின்னு போனதாக பேசிக்கிறாங்க. அதனால் கிளியராக என்ன எங்கே இருக்குது ஈரான்லங்கிறது தெரியாது. ஈரான் ஃபுல்லாக இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கலைன்னா ஆயில் 105, 110 இருக்கும். இதில் செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கிரெடிட்டை ஃபியூலில் கிரெடிட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ கம்பெனிக்கெலாம் ஒரே லாஸ். கவர்மெண்ட்டு கொடுக்க மாட்டேங்குது. டேக்ஸை ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு லாஸை இந்த ஆயில் கம்பெனிஸை பேர் பண்ண சொல்கிறாங்க. இவங்க இன்டர்ன் என்ன பண்ணிட்டாங்க, டீலருக்கு கிரெடிட்டை கட் பண்ணிட்டாங்க. ஸோ டீலர் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக விற்கணும். டீலர் காசு இல்லைன்னா வாங்க மாட்டான். டிஸ்ட்ரிபியூஷன் செயின் உடஞ்சிருச்சு. ஆயில் சர்ஜ் பயங்கரமாக இருக்குது. அதனால் விலையை ஏற்றுவாங்கங்கிற ப்ராப்ளமும் இருக்குது. அதே சமயத்தில் ஆர்பிஐயும் ஃபோர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்கன்னு இருக்குது. இது பாண்ட் மார்க்கெட்டில் எதிர்கொள்கிறது. இவியை லோக்கலைஸ் பண்ணால் தான் பிஎல்ஐ கிடைக்கும் அப்படின்னு இருந்தது. இப்போ டெட்லைன் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஹை அண்ட் மோட்டார்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இது பீக்லேருந்து 42%, லாஸ்ட் 5 வருஷத்தில் 42% விழுந்திருக்கு. நொமுரா, சிட்டி இவங்க 2 பேரும் நிஃப்டி டார்கெட்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. 27 போகும்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் 27 போகாதுன்னு சொல்கிறான். இது ஒரு வருஷம் கழிச்சு. இந்தியாவில் ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் 2.3% ஏறி இருக்கு. 3% ஏறி இருக்கு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இதோட ஜாஸ்தியாக போயிருக்கு. இது ஜாப்ஸ் இம்ப்ரூவ் ஆனதாக கவர்மெண்ட் சொல்லுது. பட் ஃபீல்டில் ஒன்றும் தெரியவில்லை. எஃப்ஐஐசி இன்னைக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 57,000 கோடி டம்ப் பண்ணிட்டாங்க. இந்த பணத்தை வெளில எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டாட்டான்னு சொல்லி பணம் வெளில போயிடுச்சு. அடுத்தது ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விற்றுட்டு மக்கள் பேசிவ் ஃபண்ட்ஸுக்கு போகிறாங்க. கூடிய சீக்கிரம் கூட பேசிவ் ஃபண்ட்ஸ்லேருந்தும் வெளில போயிடுவாங்க. வெளில போய் பாண்டில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஸ்டாக்கை 1, 2ன்னு கன்சிடர் பண்ணால் பெட்டராக இருக்கும். ட்ரேட் டெஃபிசிட், நம்மளோட மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் இம்போர்ட்ஸுக்கும் இருக்கிற கேப்பு இன்க்ரீஸ் ஆகி $27 பில்லியன் இருக்குது. ஜான்வரியிலேருந்து குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. இது வாருக்கு முன்னாடி. இப்போ வார் பெட்ரோல் விலையை 20-25% ஏற்றிருக்கு. அடுத்த மந்த் பார்த்தா கொஞ்சம் குஜாலாக இருக்கும். இன்னும் 20%க்கு மேலே ஏறி இருக்கும். என்எஸ்சியோட வேல்யூவேஷன் 7 லட்சம் கோடி. அந்த வேல்யூவேஷன் இப்போ கிடைக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஐபிஓ போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிடில் இருக்கிற 21 மில்லியன் ஸ்மால் டைம் பாரோவர்ஸுக்கு இனிமேல் பாரோயிங் கிடையாது, நாங்கள் கடன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு யாரும் சரியாக கடன் கொடுக்கறது இல்லைன்னு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லிட்டாங்க. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸுக்குலேருந்து 21 மில்லியன் பீப்புள் வாங்கினவங்களுக்கு இப்போ ஃபார்மல் கிரெடிட்டுங்கிறது இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. அதாவது ரொம்ப சத்தியசீலமாக இருக்கிற இந்த கவர்மெண்ட்டு போன 11 வருஷத்தில் 9.75 lakh crores என்பிஏ எழுதியிருக்கு.
இந்த வருஷம் வருஷம் கூட 50,000 கோடி பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு இடிஎஃப்ல வந்த இன்ஃப்ளோலாம் ஒரேடியாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா கோல்டு ஏறல, கோல்டு ஏறினா தான் இதில் இன்ஃப்ளோ வரும். கோல்டு வந்து இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா லாங் டேர்மில் கோல்டு திரும்பி ஏற ஆரம்பிக்கும். மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் சின்ன லோன் கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் பெரிய லோன் கொடுக்குறாங்க, பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி பாட்டம் ஆஃப் த பிரமிட் எதுக்கு சர்வ் பண்ண வந்தாங்களோ அவங்க லோன் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இந்தியாவில் எவ்வளோ வார்னிங் கொடுத்தாலும் டிஜிட்டல் கோல்டு மக்கள் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 கம்பெனி டிஃபால்ட் ஆனால் தான் யங்ஸ்டர்ஸ் புத்தி வரும். இது ஆர்பிஐயும் சொல்லிடுச்சு இதை பண்ணாதீங்கன்னு, செபியும் சொல்லிடுச்சு பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறமா அதை பண்ணிவிட்டு ஐயோ குத்துறதே குடையிறதேன்னா நம்ம பொறுப்பாக இருக்க முடியாது. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அவங்களோட சேல்ஸ் ப்ரைஸை 1.5% ஏற்றுறதா April 1 சொல்லியிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து புது ட்ரக்கு ஃபார் ரேர் ஏஜிங் ப்ராசஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் பிளான் வந்து ஜியோ ஐபிஓ போடுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த மெகா ஐபிஓக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இதை லிஸ்டிங் நாம்ஸாக மாற்றிருக்காங்க. ஏன்னா ஷேர்ஸை ஜாஸ்தியாக இறக்கி விட்டால் இந்த மார்க்கெட்டில் வேல்யூ குறைஞ்சி போய்டுன்னு அம்பானி குடும்பத்துக்கு தெரியும். அவங்க தான் ஐபிஓவில் பாஸ் மாஸ்டர்ஸு. அதனால் ஐபிஓ மேனிப்புலேஷன் ரூல்ஸை சட்டத்தை கவர்மெண்ட்டை வச்சு மாற்றிட்டாங்க. ஐடிபிஐ விற்க போகிறோம்னு சொல்லிவிட்டு பள்ளிப்பார் சொல்லிட்டு இப்போ விற்க போகிறதில்ல, ஆஃபர்லாம் டூ லோன்னு சொன்னதுனால 20% விற்று மார்க்கெட்டு குறைஞ்சிடுச்சு. ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொப்பேன் இல்லாமல் கேஸ் இல்லாமல் டெலிவரி இல்லாமல் நிற்குது. பேராசிட்டமால் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஜேஎல்ஆர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிக்கவரிக்கு புஷ் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸை யூஸிங் தேர் ஸ்ட்ராங் பிராண்ட்ஸு. இங்கே இருந்த கம்பெனிக்கு சேர்மனாக இருந்த பிபி பாலாஜி அங்கே சிஇஓ போய் ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங்கு மக்களை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், டேர்ன் ரவுண்ட் ஆகிடும்னு தோணுது. ஓலா எலக்ட்ரிக் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கிகா ஃபேக்ட்ரி போட போகிறோம், பேட்ரி பண்ண போகிறோம், ஸ்கூட்டர் பண்ணுறதை கம்மி பண்ண போகிறோம், அதுக்கு எங்களுக்கு 2,000 கோடி வேணும். இன்வெஸ்டர்கள்லாம் என்னை நம்பி காசு போட்டு ஏற்றுட்டு லாஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் 2,000 கோடி கொடுங்க, அப்போ தான் சரி பண்ண முடியுங்க. இந்த இண்டக்ஷன் குக்டாப் வந்து ஸ்டவ் ஒரு மாதத்துக்கு 2,000 விற்க இடத்துல போய் இப்போ ஒரே நாளில் 2 லட்சம் பீஸ் விற்றுருக்கு. அதே ட்ரெண்டு இன்னும் கண்டினியூ ஆகுது. மக்கள் கேஸ் ஷார்ட்டேஜுக்கு எகென்ஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி தான் முக்கிய செய்தி. பட்டாஸ் லிஸ்ட் சீப்பாக இருக்கும். திரும்பி மார்க்கெட் விற்று நார்மல் லெவலுக்கு வந்ததுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.